இந்தா பாதாம் பால் ரே, ஊட்டச்சத்து குடி. இப்ப என்ன? இனிமே உங்க கூட எங்கேயும் வரக்கூடாது. எங்க போனாலும் பிரச்சனை தான். நான் உன் புருஷன்டி, என் கூட வராம வேற யாரோட போவ? தப்பா புரிஞ்சுக்காதீங்க. காவலி பசங்க அப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்காக கோவப்பட்டு எத்தனை பேர்கிட்ட சண்டைக்கு போவீங்க? அப்ப உன்னை எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் கண்டுக்க கூடாது, அப்படித்தானே? ஐயோ, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. ஆர்குமெண்ட் வேண்டாம். நாளையில இருந்து நான் டியூட்டிக்கு போறேன். இப்ப நான் தூங்கணும். ஏ மீரா, மீரா எந்திரிடி. குட் நைட். சுத்தம். பூ வாசம் தூக்குது. ஐயோ அம்மம்மா. நைட் ஆனா இவங்க டார்ச்சர் வேற தாங்க முடியல. எங்களுக்கு ரோசம் இல்லையா என்ன? காலை போட்டதுனால விரும்பலையோ, மரியாதை நிமித்தமா கைய வச்சிருவோம். நாங்க ஒண்ணு அந்த அளவு மானக்கட்டு போய் தெரியல. தூங்குவோம். ஐயோ, தூங்கல. முருங்கைக்காய் தின்னது தப்பா போச்சு. முந்தானை முடிச்சு வர்றதுக்கு முன்னாடியே இந்த முருங்கைக்காய் மேட்டு இருந்ததா, இல்ல படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை தெரியலையே. ரெண்டு பீஸ் தானே தின்னேன், அதுக்கு இவ்வளவு எஃபெக்டா? நம்ம வீட்டுல தண்ணி குடிக்க எதுக்கு பெர்மிஷன்? விடுங்க விடுங்க. என்னடி விடுங்க விடுங்க. ஓ, அந்த விடுங்களா? க்ளோஸ். என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏன் சீக்கிரம் வரக்கூடாதா? வரவேற்பே சரியில்லையே. ஐயோ, நான் அதை சொல்லலைங்க. சரி சரி, பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. ஒரு நிமிஷம், இந்த சீன் முடியட்டும். என்ன ஜீனு? ஐயோ, ஸ்டாலினுக்கு என்னமோ சிக்ஸ் பேக் பாத்தீங்களா? ஹி இஸ் தி ரியல் ராக்கி. வாவ் வாவ். சிக்ஸ் பேக் இருந்தா தான் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னா அத்தை நாம்பளையும் வகுத்துல சிஜி தான் பண்ணணும். Six pack.
Chorando estará ao lembrar de um amor que um dia não soube cuidar. Chorando estará ao lembrar de um amor que um dia não soube cuidar. வாங்கத்த பிடிச்சிக்கிடுச்சு. அம்மா, ஐயோ, ஐயோ, உனக்கு இது ஒரு மதம் பிடிச்சிடா. அம்மா. பாக்யராஜ் மாதிரி இயல்பாரா. நீ என்ன ஆக்டர், நீங்க அர்ஜுனா? மழை வர மாதிரி இருக்கே. துணி வேற காயுது. வழக்கம் போல எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு போயிட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் பழக்க வழக்கத்தை இவ மாத்திக்க மாட்டா. ஆனா நம்மளை திருத்துறதுல குறியா இருப்பா. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். பொண்டாட்டி கையில சாப்பிடலான்னு ஆசையா வந்தேன். இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு புலம்புறீங்க? மழை வர மாதிரி இருந்துச்சு, மாடியில துணி எடுக்க போனேன். துணி எடுக்க போன ரைட்டு, தோசை மாவை ஏன் திறந்து வச்சுட்டு போனேன்? இப்ப அதனால என்ன? போய் பாரு, மாவுல கரப்பாம்பூச்சி விழுந்திருக்கு. கரப்பாம்பூச்சியா? ஆ? நான் இப்பதானே போனேன், அதுக்குள்ள எப்படி விழும்? டயம் சரியில்லைன்னா மனுஷனே மாடியில இருந்து கீழே விழுகிறான். செவத்துல இருந்து கரப்பாம்பூச்சி விழுக எவ்வளவு நேரம் ஆகும்? கரப்பாம்பூச்சி எதை வச்சு அடிச்சீங்க? கரப்பாம்பூச்சியை நான் எங்க அடிச்சேன்? அது தானா விழுந்திருக்கும். ஏன் மேல எதுக்கு பழிய போடுற? நானா பழிய போடுறேன்? எத்தனை கருப்பாம்பூச்சியை அறுத்து நான் லேப்ல டெஸ்ட் பண்ணிருப்பேன். தானா விழுந்த கருப்பாம்பூச்சிக்கும் அடிச்சு போட்ட கருப்பாம்பூச்சிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? உங்களை வேணாம் வீரா, சொன்னா கேளு. நில்லுங்க. விடு 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 விடு. ஐயோ, டவுசர் வேற ஆவுதுடி. விடுடி. ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஏன் ஒரு மாதிரியா நடக்கிறீங்க? I love you டா செல்லம். என்ன பிரகாஷ் ராஜ் மாதிரி பேசுறீங்க? அப்படியா? மீரா, மதம் கொண்ட ஏன என்ன செய்யும்னு தெரியுமா? நம்பியார். வேணா, பசிக்குது நீங்க. நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லணும், நீ சொல்ற. பிரகாஷ் ராஜ். நம்பியார், நம்பியார். வேணா. பொம்பளைங்க வேணா வேணான்னு சொன்னா வேணும்னு தான் அர்த்தம். வேணும் வேணும். வேணும் வேணும்னா வேணும்னு அர்த்தம். எங்க அம்மாவுக்கு வேற நல்ல செய்தி சொல்லணும். என்ன? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாக்குறேன். இப்படிதான். இன்னும் என்ன? அது புது வில்லையில ரசிச்சு கற்பழிக்கிறேன். குட் மார்னிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் மீரா இருக்காங்களா? அவங்க எம்டியோட வெளில போயிருக்காங்க. ஓ, நம்ம எம்டி யாரா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுறாரு. இன்னைக்கு மீரா அவர் இன்னும் போகலடா. இப்ப வந்துருவா. எங்க இருந்து வர்றான்னு கேட்போம். தப்பு செய்யாட்டி எம்டியோட வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்லுவா. அப்படி சொல்லாட்டி தப்பு செய்யறான்னு அர்த்தம்.
தப்பு பண்ணா நான் என்ன பண்றது? டே அவசரப்பட்டு புலம்பாத. அவளா மாற்ற வரைக்கும் விட்டுப்படே. அவளா மாற்ற வரைக்கும் விட்டு படிக்கிறேன். உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லிடுவா. உண்மையை சொல்லிடுவா. உண்மையை சொல்லாட்டி கண்டுபிடிப்பேன். 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 லைட்டு கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க லைட் போடாம இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? லேட்டா வந்துட்டேன்னு கோவமா? சாரிங்க, வேலை இருந்துச்சு. எங்க இருந்து வர்ற? இது என்ன கேள்வி? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரேன். போய் சொல்றா. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் செஞ்சிடறேன். குளிக்கிறா. அப்ப தப்பு பண்ணிருக்கா. எங்க இந்த கோமாளிய காணோம்? ஐயோ, இங்க இருக்கீங்க. நான் உங்களை கீழே எல்லாம் தேடிட்டு இருக்கேன். மொட்டை மாடியில் நின்னுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலை குளிச்சிருக்க? ஆமாங்க, ஒரே டஸ்ட். அதான். டஸ்ட்னா டெய்லி குளிக்க வேண்டியதானே? இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் குளி. அங்கிட்டு திரும்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓ, என் புருஷனுக்கு கவிதைலாம் எழுத தெரியுமா? அப்ப எங்க வீட்லயும் ஒரு குட்டி வைரமுத்து இருக்காருன்னு சொல்லுங்க. டிஃபன் சூடா இருக்கு, வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கவிதை எழுதலாம். வசமும் இருக்க மாதிரி எப்படி எல்லாம் பில்டப் பண்றா பாரு. இப்படித்தான் பேசியே கவுத்துருவாளு. வாங்க போலாம். போலாம். வேணாங்க, எனக்கு டயர்டா இருக்கு. ஹலோ. ஓகே சார். ஓகே சார். டயர்டெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் உடனே வந்துடுறேன். எம்டி கிட்டேருந்து கால், நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். புருஷன் கூப்பிட்டா டயர்டா இருக்கு, எம்டி கூப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக போகிறேன்.